ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் ஸ்டடி தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் 2026 கொஷின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் பல வீடியோஸ் போட நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பரை ஃபுல்லாக பார்த்துட்டு போனாலே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்கள். 3 மார்க்ஸுக்கு இருந்தால் அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் ரைட் பண்ணுங்கள். அண்ட் 5 மார்க்ஸுக்கு 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்கள். எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ்க்கெல்லாம் சப்டாபிக்ஸ் போட்டு எழுதுங்க. லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதுங்க. தியரி சப்ஜெக்ட்ஸுக்கு நல்லா சப்டாபிக்ஸ் போட்டு எலாபரேட்டாக எழுதுங்க. அண்ட் மேக்ஸ் மாதிரியான சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் நீங்கள் நல்லா ஃபார்முலாஸ் அதெல்லாம் பாக்ஸ் பண்ணி காமிங்க. ஏதாச்சும் டயக்ராம்ஸ் இருந்தால் அதை நீட்டாக பென்சிலில் போட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட் லிங்கை செக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையே 11th ஸ்டாண்டர்டுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இன்னும் வர எக்ஸாம்ஸுக்கு அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அது வேணுமா வேணாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் இல்லைன்னுட்டு கேர்லெஸ்ஸாக விடாதீங்க. பிகாஸ் நீங்கள் 11th படிக்கிற பேசிக்ஸ் தான் உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இப்போலேருந்து வர எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் நல்லா படித்து 12th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. இந்த கொஷின் பேப்பரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கான்னுட்டு. பிகாஸ் இதில் நீங்கள் நிறையா கொஷின்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், அல்லது படிக்கலைனாலும் இதுக்கப்புறம் படிச்சிருங்க. இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்கள், டஃப்பாக இருந்தால் டஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு ஈஸியாக இருக்குது அண்ட் எத்தனை பேருக்கு டஃப்பாக இருக்குன்னுட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.